வணக்க மகளே! இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோஸ் எத பத்தினா, மரணத்த பத்தி பேச வேண்டியது இருக்கு. ஸோ மரணம்ன்றது வந்து எல்லாருக்குமே ஒருத்தவங்களுக்கு ஒரு துக்கமா இருக்கும். ஒருத்தவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அதாவது பிடிக்காதவங்க இறந்து போனா சந்தோஷமா இருக்கும். பிடிச்சவங்க இறந்து போனா துக்கமா இருக்கும். ஸோ இந்த மாரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஃபீலிங்ஸ் இந்த மரணத்த பத்தி இருக்கு. அது மரணம் அடைய போற ஆட்கள பொறுத்து பயமாவும் இருக்கும், கவலையாவும் இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த மரணத்த பத்தி எல்லா விதமான எமோஷனல்ஸும் இங்க ஷேர் ஆகுது. ஸோ இந்த மரணம் அப்படின்றது வந்து மனிதர்களுடைய எண்ட் அப்படின்ற மாரி தான் இருக்கும். 0 இந்த நார்த்திகவாதிகள்ட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா, அதான் அதோட அந்த நபரோட சாப்டர் ஓவர் அப்படின்ற மாரி தான். அது எண்டிங் ஆயிருச்சு அப்படின்னு சொல்ற மாரி. பட் இந்த யூனிவர்ஸ் பொறுத்தவரைக்கும், இந்த நார்த்திகத்த பொறுத்தவரைக்கும், அந்த நார்த்திகம்னா என்ன? அவங்க வந்து விஞ்ஞானத்த நம்புறவங்க. அதாவது சான்றிதழோடு ஒரு எவிடன்ஸ் இருந்தா தான் நம்பக்கூடிய ஆட்கள் தான் நார்த்திகவாதிகள். அவங்கள பொறுத்தவரைக்கும் சயின்ஸ் உண்ம தானே. அப்போ ஒரு பொருள் ஆற்றலை அழிக்கவும் முடியாது, ஆக்கவும் முடியாது அப்படின்றத சயின்ஸ் சொல்லுது. ஸோ அதாவது நம்ம உருவாக்குறோம்ல, இப்போ நிறைய விஷயங்கள் உருவாக்குறோம்ல, இதுக்கெல்லாம் முன்னாடி நாமெல்லாம் வருவதற்கு முன்பே ஆற்றல் இருந்திருக்கு. நம்ம இறந்து போன பிறகும் இந்த ஆற்றல் இருக்கும். சூரியன், சந்திரன், சூரியன் ஒரு டெஸ்ட்ராய்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுலேருந்து இன்னொன்று ஒன்று உருவாகுமே தவிர அப்படியே அதோட எண்டிங் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் உருவாக்கமே தான் இருக்குமே தவிர வேறு வேறு வடிவங்கள் தான் மாறுமே தவிர அதோட ஆற்றல் என்றும் அழியாது. ஸோ அந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமே பேசிக்காவே தெரிஞ்சிருக்கு. அப்போ மனிதனுக்குள்ள இருக்கிறதும் ஒரு ஆற்றல் தானே, ஒரு சுடர் தானே. அந்த சுடர் எரிச்சு நம்ம சாப்பிட்ற தண்ணி குடிக்கிற எல்லாத்தையும் சேர்த்து எரிச்சு அதை ஒரு ஃபியூவலா மாத்தி தானே நம்ம உடம்புக்கு எனர்ஜி கொடுத்துட்டு இருக்கு. ஸோ அப்ப நமக்குள்ள இருக்க அந்த ஆற்றல் எப்படி எண்டிங் ஆகும்? ஸோ அதை பத்தி தான் கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்க போறோம். மரணம்னா அது கவலையா, வருத்தமா, பயமா, இல்ல விடுதலையா? இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. நார்த்திகத்தை பத்தி ஓரளவுக்கு பார்த்துட்டோம். ஆர்த்திகம் சயின்ஸை மீறிய ஒரு சயின்ஸ் இருக்குல்ல, ஸ்பிரிச்சுவல்ல சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, இது பிரபஞ்சத்தில் அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில் உள்ளது. எல்லா சித்தர்களும் பாடல்களும் பரிபாசைகளும் இருக்கு. அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்தில் இருக்கும். இந்த லங்ஸ், லிவர் எல்லாத்தையுமே இயற்கையோட கம்பேர் பண்ணி கண்ணோட கருவிலையை முதற்கொண்டு எல்லாத்தையுமே இயற்கையோட கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. இயற்கையோட தான் ஆல்ரெடி கம்பேர் பண்ணி தான் இருக்கு. இயற்கையோட ஒரு டிசைன் தான் நாம, அதாவது சூப்பர் கான்சியஸோட டிசைன் தான் நாம. ஸோ அதாவது யூனிவர்ஸ்னு வச்சுக்கோமே, இந்த யூனிவர்ஸும் நாம ஒன்று. அது வந்து பறந்து விரிந்து இருக்கு. நாம உடலா ஒரு 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 ஹியூமன் ஃபார்ம்ஸ்குள்ள இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இதான் அண்டத்தில் இருப்பது தான் பிண்டத்தில் இருப்பது. இது வந்து சயின்ஸ் படி இப்போ ஒரு சிலவங்க ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ, ஆன்மீகத்தில் எல்லாருமே பிலீவ் பண்ணக்கூடிய விஷயம் அண்டத்தில் இருப்பது தான் பிண்டத்தில் இருக்கும். இதை ஒத்துக்கிறாங்க எல்லாருமே. அப்போ இந்த அண்டத்துக்குள்ள இருக்க பிண்டம் இருக்குல்ல, இந்த பிண்டத்துக்குள்ள இருக்க அண்டம் இருக்குல்ல, ஸோ இதுல இருக்க டெஃபினிஷனை நீங்க ரொம்ப தெளிவாக கவனிச்சிங்க அப்படின்னா, உடலுக்குள் ஒரு ஆற்றல் இருக்கு. அந்த ஆற்றல் வந்து பிரபஞ்சத்தையோட இணைஞ்சிருக்கு. அதுவே ஒரு பிரபஞ்சமாக கருதப்படுது. அப்போ பிரபஞ்சத்துக்கு அழிவு எப்படி இருக்கும்? இந்த உடலுக்குள்ள ஞானத்தை பெற்றுக்கிட்டே இருக்கணும், ஞானத்தை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஞானம் பெறாதவங்க அவங்களுடைய வாழ்க்கையை எவ்வளவு வாழ்றாங்களோ அந்த அறிவு அந்த ஞானத்தோட எண்டிங் ஆயிடுறாங்க. இப்போ அந்த எண்டிங் ஆகிற அந்த ஆற்றலுக்கு என்ன தெரியும்? அது இருக்க வரைக்கும் அது எந்த இதெல்லாம் தெரிஞ்சுக்கிச்சோ, அதுக்கு என்னெல்லாம் புரியுமோ அந்த அளவுக்கு தான் அந்த ஆற்றல் இருக்கும். அந்த ஆற்றலுடைய தன்மை அந்த லெவல்லே தான் இருக்கும். ஆனா இதே அடுத்தடுத்த பரிணாமத்துக்கு வளர்ச்சி அடைஞ்சு, அதாவது பரிணாம வளர்ச்சினா கொம்பு, காலு வளர்றது பத்தி கிடையாது. நம்ம பரிணாம வளர்ச்சின்றது மெய்ஞானம். இந்த மெய்ஞானம் இருக்குல்ல, இந்த மெய்ஞானத்தில் பரிணாம வளர்ச்சி 4வது டைமென்ஷன், 5வது டைமென்ஷன், 6வது டைமென்ஷன், 14 வரைக்கும் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம 3ர்ட்ல இருக்கோம். 4த்தை பத்தி புரிஞ்சுக்கிற பேர் கான்சியஸ் இருக்குல்ல, அந்த கான்சியஸ் நம்ம கொஞ்சம் டீப் டெப்த்தாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம மரணத்துக்கு அப்புறம் இந்த 3ர்ட்ல ஒரு ஆற்றலாக சுற்றிட்டு இருக்க மாட்டோம். அதாவது பேய் பிசாசாக சுற்றிட்டு இருக்க மாட்டோம். 4த்தில் லெவல் அப்கிரேட் ஆகும். லெவல் 4க்கு போயிட்டோம் அப்படின்னா அங்கே ஒரு தன்மை இருக்குது. இங்கே ஃபிசிக்கல் ஃபார்மில் இருக்கக்கூடிய இந்த ஆட்டம்ஸோட இணைஞ்ச ஒரு கூறுகள் இருக்குல்ல, மூலக்கூறுகள். ஸோ இந்த மூலக்கூறுகள் அங்கே இருக்காது. அங்கு வேறு வடிவம், அதான் ஆற்றல் வடிவம். அதுதான் பிரபஞ்சத்தோடைய ஒரு அடுத்த கட்ட வடிவம்னு வச்சுக்கோங்களேன். அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நாம பிசிக்கல் ஃபார்ம். இந்த பிசிக்கல் ஃபார்ம் 3rd டைமென்ஷன். இந்த 3rd டைமென்ஷன் தான் ஒட்டுமொத்த யூனிவர்ஸ்க்கும் ஒட்டுமொத்த கேலக்ஸி என்னென்னமோ சொல்றீங்களோ இது எல்லாத்துக்கும் காரணகர்த்தா பேஸ்மெண்ட் இந்த 3rd டைமென்ஷன். இந்த 3rd டைமென்ஷன்ல இருக்கவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் என்னன்னா, இங்கிருந்து பிரபஞ்சத்தை ஞானத்தை புரிஞ்சுக்க முடியும், பிரபஞ்சத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும், எல்லாம் பண்ண முடியும். ஆனால் பிரபஞ்சத்துக்கு அங்கே போயிட்டோம் அப்படின்னா இங்கே நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் மட்டும் தான் பண்ண முடியுமே தவிர கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அப்போ பிரபஞ்சத்தாலே கட்டுப்படுத்த முடியாத ஒரு சீக்வன்ஸ் ஒரு இடம் இருக்குன்னா அது 3rd டைமென்ஷன். அதனால தான் இங்கே எதிரிகளின் ஆட்டம் கொண்டாட்டமாக இருக்குது. இந்த ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்ட தெரிஞ்சவங்களுக்கும் தெரியும்,
சயின்ஸ் பற்றி தெரிஞ்சவங்களுக்கும் தெரியும், சாத்தானிக் வர்ஷிப் அவங்களுக்கும் தெரியும். ஸோ அதனால தான் அவங்களுடைய கைகள் ஓங்கி இருக்கு. நம்மளுடைய கைகள் ஓங்கலையா அப்படின்னா கேட்டால் ஓங்கலாமலாம் கிடையாது. அப்படி ஒரு கைகள் இருக்குன்னே நமக்கு தெரியாது. அதாவது நாமும் வளர்ச்சி அடைய முடியும், நாமும் டாமினேஷன் ஆக முடியும். ஆனால் நம்ம டாமினேஷன் ஆக முடியும், ஸ்பிரிச்சுவலில் நம்ம டாமினேஷன் பண்ண முடியும், ஞானத்தை உலகம் முழுக்க போதிச்சு ஞானம் அப்கிரேட் ஆகி உலகத்தை கட்டுப்படுத்த முடியுன்றத புரிஞ்சிக்க விடாமல் ஒரு கூட்டம் வச்சுக்குது. ஞானத்தை நீங்கள் தேடி போகிற ஆட்கள் எல்லாமே இந்த சேத்தனிக் வெர்ஷிப்பை அப்சர்வ் பண்ணி அதுக்குள்ளே இணைஞ்சு அவங்களால் நியமிக்கப்பட்ட கோமாளிஸ் தான் இருக்காங்களே தவிர ஞானம் எப்படி கொடுப்பாங்க? உங்களுக்கு தேவை அந்தந்த சுச்சுவேஷன். இப்போ ஒரு ஹியூமன்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவனுக்கு குடும்பத்தில் ஒரு பிரச்சனையாக இருக்கும். அந்த பிரச்சனைக்கான தீர்வுகளை மட்டுமே இந்த அஞ்ஞானிகள் கொடுப்பாங்க. அதாவது இப்போ இருக்க ஸ்பிரிச்சுவல் குருக்கள் அவங்க கொடுப்பாங்க. பட் உண்மையான மெய்ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டு ஞானத்தை அடைஞ்சிங்க அப்படின்னா குருக்கள் உங்களுக்கு தேவையில்லை. ஞானம் அதுதான் உண்மையான ஞானம். அதை அடைய விடாமல் பார்த்துக்கிறதுக்காகத்தான் இந்த செட்டார். அப்போ அவங்க கைகள் ஏன் ஓங்கியிருக்குன்னு தெரியுதா? ஸோ நீங்கள் ஞானம்னு தேடி போகிற இடத்துல கூட அவனுடைய கைப்பாவை தான் இருக்கும். அதாவது மாஸ்க் போட்டுக்கிட்டு அவனோட ஆள் தான் உட்காந்துருப்பான். ஞானம் போதிக்கிறேன்னு சொல்லி உங்களை குண்டலினி எங்கிட்ட திருப்பி விட்டு போயிடுவான். ஸோ இதுதான் விஷயம். இருளுக்குள் தான் அனைத்தையும் புரிஞ்சுக்க முடியும். பிரபஞ்சம் தான் நமக்கு ஞானம் தரும். அதுதான் மிகப்பெரிய ஒரு கீ. நீங்கள் வெளியே வரணும், மேட்ரிக்ஸை உடைக்கணும் அப்படின்னா இருள் தான் கீ. ஸோ டார்க் ரூம் மெடிடேஷனை பற்றி 5 பார்ட் போட்டிருப்பேன். என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. சரி, கம்மிங் டு பாயிண்ட். டெத்துன்றது வந்து என்ன ப்ரோ, கன்ஃபார்மாக என்ன ப்ரோ சொல்ல வர? டெத்துலாம் பயம் தானே ப்ரோ வருது. எல்லோரும் பயப்படுறாங்க. சாகும்போது தான் ஐயோ, சாகும்போது எல்லோரும் நல்லவனாக ஆகுறாங்க, சாகும்போது எல்லாம் பதட்டம் படுறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒரு சிலவங்களாம் காமாக சிரிச்சுக்கிட்டே செத்துருக்காங்க, தூக்கத்துலேயே செத்துருக்காங்க அப்படின்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நமக்கு எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் இறந்து போனோம் அப்படின்னா அட்ரஸ் தெரியாத ஆள் மாதிரி தான். இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? அட்ரஸ்ங்களா? எல்லா புரிதலும் நடந்து இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குது எல்லாம் புரிஞ்சு தெரிஞ்சு இங்கேருந்து ரிலீஸ் ஆனோம் அப்படின்னா அடுத்த லெவலுக்கு போவோம். அதாவது நம்மளை ப்ரொமோட் பண்ணுவாங்க, அசிஸ்டன்ட் கமிஷனராக ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நம்மளை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி நம்மளை நாமளே ப்ரொமோட் பண்ணிக்கிறது. வெளியாட்கள் ப்ரொமோட் பண்ணுறதில்ல, நம்மளை நாமளே ப்ரொமோட் பண்ணிக்கிறது. கான்சியஸ். ஒரு முன்னோர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆத்மா, பிரேதாத்மா, அந்த ஆத்மா கீத்மாலாம் ஒன்றும் கிடையாது. சிம்பிளான விஷயம். அது ஒரு ஆற்றல், என்ன அலைகள். இறந்த பிறகு உடம்புக்குலேருந்து வெளியே போகிறது என்னென்னா ஒரு ஆற்றலும் அதோடு சேர்ந்த எண்ண அலைகளும். அந்த எண்ண அலைகள் நீங்கள் யார், எங்கிருந்தீர்கள், எப்படி இருந்து வாழ்ந்தீர்கள், உங்களுடைய அடையாளம் என்ன, உங்களுடைய கான்சியஸ், உங்களுடைய மெமரிஸ். அந்த மெமரிஸ் தான் ஆற்றலாக தன்மையாக இருக்கும். அதுதான் வேறு நபர்களுடன் கூறும்போது அந்த எண்ண அலைகள் தான் போகும். இதைத்தான் ஃப்யூச்சரில் டிஜிட்டல் சிறையை கொண்டு வர போகிறாங்க. அதாவது மரணமில்லா பெருவாழ்வு. ஒரு குரூப் சுற்றி தெரியும் வெள்ளை அங்கி போட்டுக்கிட்டு. அவங்க நான் தொடவே கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். இறங்கி தொட்டோம்னா முடிச்சுட்டு போயிடலாம். அது ஒரு பெரிய மாசான ஒரு குரூப் கிரியேட் பண்ணிட்டு இருக்கானுங்க. நம்மளே அப்போவே கட்டங்கட்டா பார்த்தாங்க. கண் தியானம் பண்ண வரீங்களா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ரோட்டு போட்டாங்க. தம்பி போப்பாங்கிட்டேன்னு பற்றி விட்டாச்சு. நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும், வெள்ளை அங்கி குரூப்னா. ஸோ மரணமில்லா பெருவாழ்வுன்னு நம்மளை ஏமாத்திட்டு இருக்கானுங்க. மரணமில்லா பெருவாழ்வுன்றது வந்து இது இல்லை, ஸ்பேஸு, சயின்ஸு. அதாவது அடுத்தடுத்த டைமென்ஷனில் போகிறது. இப்போ 3rd டைமென்ஷனில் உங்களால் என்னென்ன லெவலுக்கு போக முடியுமோ அதெல்லாம் என்னெல்லாம் செய்ய முடியுதோ இது உங்களுக்கு 3rd டைமென்ஷனில் இருக்கக்கூடிய ஃப்ரீடம், உங்களுடைய ஆக்சஸ். 4th இதுக்கு வேற மாதிரி இருக்கும். 4th இருக்கவங்க 3rd பார்க்க முடியும், 3rd இருக்கவங்க 4th பார்க்க முடியாது. ஒரு சில ஆக்சஸ் மூலிமா பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் எங்கேயாவது கிடைக்கும். பட் அது மென்டலாக தான் பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு கணக்கு. டெத்தை பற்றியே பேசுவோம், நம்ம அப்படி உள்ள சயின்ஸ்குள்ளே போகலாம். ஸோ டெத் என்ன அப்படின்னா நம்ம விடுதலை ஆகிறோம். இந்த 3rd டைமென்ஷனில் இருக்கக்கூடிய சிறை தான் முதல் சிறையே உங்கள் தலை. உங்கள் தலைக்குள்ளே இருக்கிறது தான் எண்ண அலைகள்லாம் அங்கே இருக்குது, பிரெயின்குள்ளே தான் இருக்குது. ஸோ உங்கள் தலை தான் மிகப்பெரிய சிறை. அந்த சிறைக்குள்ளிருந்து மரணம் அடையும் போது வெளியேறும் அந்த ஆத்மா, ஏதாவது எடுத்துக்கோங்க, அந்த எண்ண அலைகள் ஆற்றல்னு வச்சுக்கோங்க. அந்த ஆற்றல் வெளியேறும்போது அது எந்த லெவல் கான்சியஸில் இருக்கோ அது அடுத்த லெவலுக்கு போகும். எந்த லெவலும் கான்சியஸ் இல்லைன்னா இங்கேயே சுற்றி தெரியும். அடுத்து ஒரு பிறவி எடுத்து திருப்பி அந்த விஞ்ஞானத்தை அடையும். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா உண்மை என்ன, மனிதனின் பிறப்பின் தத்துவம் என்ன, இறப்பின் தத்துவம் என்ன. பிறப்பின் தத்துவம் என்றால் போன ஜென்மத்தில் நீ ஏதோ ஒன்று செய்யாமல் விட்டு போயிட்ட, அதை நீ இந்த டைமில் கம்ப்ளீட் பண்ணணும். அதாவது உண்மையான ஆற்றல் என்ன, உண்மையான ஞானம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு வெளியே போகணும். இப்போது வீட்டுக்கு போகிற வாசல் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா திருப்பி யாராச்சும் இந்த வீட்டுக்கு வருவீங்களா? ஹானஸ்ட்டாக கேட்குறேன். இந்த வாழ்க்கையில் வாழ்ந்து முடிக்கிறீங்கல்ல, உங்களுக்கு ஒரு 100-150 வயசு, அதிகமாக சொல்கிறேன், 150 வயசுக்கு மேலே மரணம் அடைகிறீங்க. மரணம் அடைஞ்ச பிறகு மீண்டும் இங்கே பிறப்பதுக்கு ஆசைப்படுவீங்களா? யாராச்சும் அப்படி ஆசைப்படுவீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியும் ஆட்கள் இருக்கீங்களான்னு.
ஸோ மீண்டும் பிறப்பதற்கு ஆசைப்படுவாங்களாம். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி ஆசைப்பட மாட்டீங்க. ஏன்னா இந்த உலகம் அப்படி இருக்குது. அப்போது இந்த உலகத்தை விட்டு போகும்போது மீண்டும் பிறக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா ஞானத்தை பெறணும். டெத்துன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த டெத்துன்றது வந்து உங்களுக்கு இந்த எக்ஸிட் பாயிண்ட் மாதிரி. இந்த இடத்த விட்டு நீங்கள் வெளியே போகிறதுக்கான ஒரு கேட்வே. அந்த கேட்வேக்கு போகணும் அப்படின்னா உண்மையான ஒரு பாஸ் வேணும். அந்த பாஸ் தான் ஞானம். அந்த பாஸ் இருந்தால் தான் அந்த கேட்டை விட்டு வெளியே போக முடியும். இல்லைன்னா அந்த கேட்டுக்கிட்டே தான் நிற்பீங்க. கேட் கார்டு இருப்பாப்ல, எங்கே போகிற, இங்கே டோக்கன் இல்லாமல் உள்ள விட மாட்டேன்னு சொல்லி திருப்பி பற்றி விட்ருவாங்க. திருப்பி எங்கிட்டாவது புறப்படுத்து, அது உடனேலாம் நடக்காது. அது ஒரு சுழற்சி முறையில் ஏதோ ஒரு டைமிங்கில் அந்த திருப்பி அது பர்த்து தனி கேட்டகரி. அது திருப்பி ஏதோ ஒரு கருக்குள்ளே போய் திருப்பி ஒரு உயிராற்றல வந்து அதுக்கப்புறம் திருப்பி ஞானத்தை தேடி அலையிறதுக்கு பதிலாக திருப்பி நம்ம ரிட்டனில் வந்து ஞானத்தை தேடி தான் ஓடுவோம். ஆனால் இந்த உலகம் எப்படி செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பணத்தை தேடி ஓட வச்சிருக்கு. இப்போ புரியுது அவங்களுக்கு ஏன் மக்கள் தொகை அதிகமாகிட்டே இருக்குது, மனிதனுடைய பர்பஸ் புரியாமல் ஏன் முட்டாளாகவே வாழ்ந்துட்டு இருக்கோம், மனிதர்கள் ஏன் இன்னும் அடிமைகளாகவே வாழ்கிறாங்க. ஏன்னா ஞானத்தை தேடி போகிறதுக்கு இந்த பிரபஞ்ச பாதையை தேடி பயணிக்கிறது தான் நம்ம வாழ்க்கையோட பர்பஸ். அதை விட்டுவிட்டு நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? நாகரிக வளர்ச்சி. சரி, சிம்பிளாக முடிச்சிடலாம். ஸோ இப்போ விடுதலை அடைவீங்க, கான்சியஸோடு வந்துட்டீங்க. ஓகே, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, இந்த பிறப்பின் தத்துவம் எல்லாம் புரிஞ்சிருச்சு. ஓகே ப்ரோ, எல்லாமே ஓரளவுக்கு ஓகே ப்ரோ. கான்சியஸ் இந்த தேர்ட் டிமென்ஷனில் இருக்கக்கூடிய விஷயங்கள், எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கேதர் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு ஒரு மரணம் வருது. அப்போ என்ன ப்ரோ ஆகும் அப்படின்னா, இயற்கையாக மரணம் அடையும் போது விடுதலை அடைவீங்க. விடுதலை அடைந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கும். நீங்கள் கேட் பாஸ் வச்சு வெளியே போய் அடுத்த டைமென்ஷன் போகிறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை இங்கேயே இருந்து என் குலங்களுக்கும் குலதெய்வங்களுக்கும் ஒரு தூணா நின்று நான் திருப்பி என் குடும்பத்தை என் லைனேஜை பாதுகாக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயம், அதுக்கு பேர் தான் கருப்பசாமி, கருப்பு வழிபாடு, இதெல்லாம் வருது. ஏன்னா டார்க்குள்ளே போய், அதாவது இறந்த பிறகு நீங்கள் போகிறது பிரபஞ்சத்தோடு தான். ஸோ அந்த பிரபஞ்ச ஆற்றலை உறிஞ்சு அதை இந்த தேர்ட் டைமென்ஷனில் ரெப்ளிகேட் பண்ணுறது தான் கருப்பு வழிபாடு. ஸோ இந்த கருப்பு வழிபாடு உங்களுக்கு குலதெய்வமாக மாறுது. அது குலதெய்வம்ன்றது ஒருத்தவங்க கிடையாது, பல்லாயிரம் முன்னோர்கள் சேர்ந்து ஒரு ஆற்றலின் உருவம் தான், ஒரு ஆற்றலின் ஒரு பிரதிபிம்பம் தான் குலதெய்வம். அந்த நடுகள்ன்றது வந்து சிம்பிளாக புரியுதா? அப்போ டெத்துன்றது விடுதலை. ஒட்டுமொத்த கான்சியஸையும் இந்த உடம்புக்குள்ளே வச்சுக்க முடியாது. ஒட்டுமொத்த பிரபஞ்ச ஞானத்தையும் புரிஞ்சுக்கிறது இந்த பூமியில் இந்த உடம்புக்குள்ள வந்து புரிஞ்சுக்க முடியாது. அதுக்கான பாயிண்ட்டையும் கீவேர்ட்ஸை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான நேரம் வரும்போது வெளியில் போய் அடுத்த லெவலுக்கு போவோம். ஃபோர்த்தில் என்னெல்லாம் கான்சியஸ் எடுத்துக்க முடியுமோ, ஆற்றல் புரிஞ்சுக்க முடியுமோ அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அடுத்து ஃபிஃப்த்து, இப்படி ஒவ்வொன்றா போகிறது. கடைசி தான் என்லைட்மெண்ட்ன்றது வந்து 14 டைமென்ஷன். இந்த 14 டைமென்ஷனில் தான் எல்லாம் சூனியம், எல்லாம் ஒன்று, ஈக்குவல் ஷேர், கடவுளும் நாமும் ஒன்று. அதாவது எந்த துளியிலிருந்து நம்ம இங்கே வந்தோமோ, எந்த பிரபஞ்சத்திடமிருந்து ஒரு டஸ்ட்டாக இங்கே வந்தோமோ, அதே டஸ்ட்டாக போய் அங்கே சேர்ந்துருவோம். இதுதான் வாழ்க்கையின் பர்பஸ். ஸோ சுழற்சி முறை இதுதான். டெத்துன்றதை வந்து சத்தியமாக சொல்கிறேன், யாரும் பயப்படக்கூடிய விஷயம் கிடையாது. அது நமக்கான விடுதலை. அந்த உண்மையான விடுதலை, உண்மையான வீடு பேர் அடையக்கூடாதுன்றதுக்காக தான் டெத்தை பற்றின தவறான ஒரு புரிதலும், மரணத்தை பற்றின தவறான ஒரு அல்கரிதமும் உருவாக்கப்பட்டிருக்கு. யோசிச்சு பாருங்களேன், மரணம்னு சொல்லிட்டாலே எல்லாத்துக்குமே சோகம், கவலை அப்படி வந்துடுது. விஷயம் புரிஞ்சவன் மட்டும்தான் அதை தாராளமாக ஏற்றுப்பான். புரியுதா உங்களுக்கு? உண்மையாக ஒரு வாழ்க்கை வாழ்கிறான், அவனுக்கு மரணம் நோக்கி வருது அப்படின்னா தாராளமாக ஏற்றுப்பான். எந்த ஒரு சலனமும் இல்லாமல் அப்படி இருந்த மாதிரி போயிடுவாப்புல. ஸோ அந்த மாதிரி சோல்ஸ்லாம் விஷயம் புரிஞ்சு நகண்டு போகிறது. விஷயமே புரியாதுன்னா, ஐயோ ஆத்தா என்னை காப்பாற்றுங்க, குளுக்கோஸை போடுங்க, டீப்பை மாட்டுங்க, என்னை காப்பாற்றுறீங்க கதறிக்கிட்டு இருப்பான். ஸோ இதுதான் விஷயம். பட் நம்ம எல்லாருமே இப்போ விடுதலை தானே ஆகணும் ப்ரோ. அப்போ நம்ம அதுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்குது. நீ வந்திருக்கனாலே, இந்த உடலுக்குள்ளே ஒரு உடல் எடுத்திருக்கனாலே ஒரு காரணம் இருக்கும். அந்த வாழ்க்கையின் பர்பஸை தேடி ஓடுங்க ப்ரோ. இப்போ வேற ஒரு கான்செப்டில் வந்துட்டேன் ப்ரோ, வாழ்க்கையின் பர்பஸ் என்ன ப்ரோ அப்படின்னு ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பேசினா இன்னமும் வீடியோ பெருசாக தான் போயிட்டே இருக்கும். ஷார்ட்டாக சொல்கிறேன், நாம் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னாலே ஏதோ ஒரு உள்ளுணர்வு உந்துதல்னால, ஏதோ ஒரு போன பிறவி படனை அடையாமல் விட்டதுனால தான், வீடு பேர் அடைகிறதுக்கான பாசை வாங்காமல் விட்டது தான். அந்த பாசை வாங்குறதுக்கான வேலையை பாருங்கள். அதாவது உங்கள் சிந்தனையை உங்கள் கட்டுப்பாட்டில் வைங்க. நீங்கள் ஞானத்தை பெறறதுக்கு முயற்சி செய்யுங்க. இந்த ஞானம் சிந்தனைன்னு சொல்கிறதுனால கொஞ்சம் அப்படி இப்படி சயின்ஸு ஸ்பிரிச்சுவல்னு போகாதீங்க. இது பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு காமனான விஷயம்தான். இது நீங்கள் வேறு ஒரு கேட்டகரிக்குள்ளே வேறு ஒரு இடத்துக்குள்ளே போட்டு அடைச்சிடாதீங்க. அப்படி அடைச்சிட்டா உங்களுக்கு அந்நியமாக தெரியும். ஸோ அடைச்சிடாதீங்க. இது எல்லாமே காமன் தான். அந்த காமனாக ஏற்றுக்கோங்க. இல்லை அப்படின்னா அதில் வச்சு பல வேலைகள் பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா நம்ம பேசிக்கிட்டு இருக்க விஷயத்தையே வேறு பக்கம் கடையை போட்டு பிரான்ச் ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு என்லைட்மெண்ட் தரேன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க ஒரு கும்பல். ஐயோ, நான் ஆரம்பத்தில் இருக்கும் போதும் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. அப்புறம் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் ட்ரை பண்ணான். இப்போ 4 வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தன் புதுசாக உருவாகிருக்கான். நான் தான் உங்களை காப்பாற்ற வந்திருக்கேன். ஒருத்தன் பைத்தியம் வந்திருக்கேன். யாரையும் காப்பாற்ற முடியாது. நாம் புரிஞ்சுக்கிட்டதை ஷேர் பண்ண முடியும்.
அது மூலியமா அவனை தற்காத்துக்கிட்டா போதும். இதான் நடக்கும். இதான் இயற்கையா தான். அப்படி இருந்தா யோசிச்சு பாருங்க. இப்போ எங்களுக்கு எல்லா விஷயம் தெரியுன்றக்காக அவங்களெல்லாம் காப்பாற்றிட்டு போயிடலாம்ல, ஈஸியாக பண்ணிடலாம்ல. ஏன் பண்ண முடியல? இந்த சிஸ்டமே அப்படிதான். அந்த தேர்ட் டைமென்ஷனில் இருக்கக்கூடிய பியூட்டியாக தான். நாம தான் தேடி நாம தான் தெரிஞ்சுக்கணும். ஃபிசிக்கல் ஃபார்ம், கை கால் சிந்தனை மூளை எதுக்கு கடவுள் கொடுத்துருக்கான்? எவனோ ஒருத்தன் வந்து உனக்கு சிந்திச்சு கொடுத்து உன் வாழ்க்கையை காப்பாற்றி கொடுப்பான். அப்போ உனக்கு எதற்கு மூளை, உனக்கு எதற்கு கை கால், உனக்கு எதற்கு வாழ்க்கை? ஸோ நமக்குன்னு ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்காங்க. அந்த வாழ்க்கைக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. நம்ம தவறான வழியில் திசை திருப்பப்பட்டோம். அந்த தவறான வழியிலிருந்து சரியா போகிறதுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து நாங்களாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஆட்கள்லாம் உங்களை கைட் பண்றதுக்கு மட்டும்தான் இருப்போமே தவிர உங்களை காப்பாற்றி கூட்டி போறது உங்க கையில தான் இருக்கு. எவன் வாழ்க்கையை அவன் சுமந்த சுமைய அவன் தான் சுமக்கணும். உனக்காக இன்னொருத்தன் சுமக்க மாட்டான். உனக்காக இன்னொருத்தன் சுமப்பானா யார் சுமப்பானா? உன்னோட சந்ததி தான் சுமக்கும். ப்ராக்டிக்கலா பார்த்தீங்கன்னா அந்த சந்ததியே நீங்க தான். உங்க முன்னோர்களே நீங்க தான். அதே மாதிரி உங்கள் எதிர்காலமும் நீங்க தான். உங்க தாத்தாவும் நீங்கள் தான். நீங்களும் உங்க பேரனும் நீங்கள் தான். எப்படி பார்த்தாலும் நீங்க தான் அது. ஸோ இந்த விஷயங்கள் புரிஞ்சுக்க முடியாத ஆட்கள்லாம் இவங்க தாத்தா பண்ண பாவத்துக்கு நான் என்ன பண்ணுன்னு நினைக்கிறேன். டேய் அதுவும் நீ தான்டா. அவங்க தாத்தாவும் நீ தான், அவங்க கொள்ளு தாத்தாவும் நீ தான், அவங்க பாட்டன் முப்பாட்டன் எல்லாமே நீ தான். கான்சியஸ் மெமரி டெலிட் ஆகுது. ஒவ்வொரு பிறப்பு எடுக்க மெமரி கட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் டிஎன்ஏ கனெக்ஷன் ஒன்றா இருக்கு. அதாவது கனெக்ஷன் இருக்குல்ல, அந்த பிளட் பாயிண்ட் இருக்குல்ல, பிளட் பாயிண்ட் கனெக்டில் தான் இருக்கு. அதாவது சப்கான்சியஸ் கனெக்டில் தான் இருக்கு. கான்சியஸ் இருக்குல்ல, இப்போ நான் பேசிட்டு இருக்கேன் கான்சியஸ், தூங்குறது, எந்திக்கிறது, சாப்பிட்றது, சைக்கிள் ஓட்ட தெரியுது, பைக் ஓட்ட தெரியுது, இந்த கான்சியஸ் இருக்குல்ல, இந்த கான்சியஸ் நமக்கு இருக்கும். சப்கான்சியஸில் தான் இந்த கனெக்ஷன்ஸ் இருக்குது. அந்த சப்கான்சியஸை ஆக்சஸ் பண்ணுறது பேர் தான் டார்க் ரூம் மெடிடேஷன். அதை ஆக்சஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஆன்செஸ்டர் என்ன எல்லா விஷயங்களும் புரிஞ்சிடும். இப்போ எனக்கு புரிஞ்ச விஷயங்கள்லாம் உங்களுக்கும் புரியும். ஸோ உங்கள் முன்னோர்களும் நீங்கள் தான், இந்த பின்னோர்களும் நீங்கள் தான், அனைத்திலும் நீங்கள் தான் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு புரியும். புரிஞ்சா அப்போ இந்த விஷயத்தை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும், நமக்கு கிடைச்ச இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை என்ன பண்ணுறது. இப்போ 4th போயிட்டீங்கன்னா இங்கே பல விஷயங்களை ஆக்சஸ் பண்ணவே முடியாது. உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் படம் பார்த்துருப்பீங்க. அதில் அவங்க அப்பா வந்து டைமென்ஷனில் 4th 5th ஒரு டெசராக்ட் இருக்குல்ல, டெசராக்ட் அதான் சரியான வேர்டு. டெசராக்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு ஒரு விஷயம் பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, அந்த டைம் உள்ளே வச்சு பண்ணுவார். இந்த கோட் வேர்ட் மாதிரி, மாஸ் கோட் மாதிரி பண்ணுவாப்புல. அதன் மூலிமா அவங்க குழந்தை கற்றுக்கும். அதாவது தந்தை பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்குறாப்புல. புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ தனக்கு தானே சொல்லிக் கொடுக்கறது. அப்போ இருட்டில் போய் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிற விஷயங்கள்லாம் எங்கேயோ இருந்து படிக்க போகிறது இல்லை, உங்களுக்கு நீங்களே கற்றுக் கொடுக்குறது. இதுதான் விஷயமே. இது மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். நீங்கள் நினைப்பீங்க எல்லாத்தையும் ஃபேண்டசியாகவும் அந்நியமாகவும் பார்க்காதீங்க. எல்லாம் உங்களுக்குள்ள அடங்கினது தான். வேறு ஒரு வடிவமாகவும் வேறு ஒரு கருவியாகவும் உங்கள்கிட்ட வருது. அவ்வளோதான். இந்த புரிதல் இருந்துட்டாலே எல்லாமே பேசிக்காகவே நார்மலாக தான் இருக்கும். சரி, கான்செப்டில் வரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கும்போது அப்போ இந்த வாழ்க்கையில் நமக்கு ஒரு, நான் சொன்னேன் 4th இந்த இண்டஸ்ட்ரியல் படத்தில் வர மாதிரி இந்த மாதிரி தான் ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த லைட் அமர்த்தி எறிகிறது, ஒரு சில உணர்வுகள் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு உணர்வு வருது, ட்ரீம் மூலியமாக வருது. இது மூலிமா மட்டும்தான் அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா 3rd டைமென்ஷனும் 4th டைமென்ஷனும் வேறு லேயர். ஆனால் வேறு இடத்துல இல்லை, ஒரே இடத்துல தான் இருக்குது. பக்கத்து ஒரே இடத்துல தான் இருக்குது ரெண்டுமே. ஆனால் எப்படின்னா ஆக்சஸ் பண்ண முடியாது. இங்கே தொடு உணர்வுக்கு இருக்கணும் அப்படின்னா ஃபிசிக்கல் ஃபார்ம் வேணும். அங்கே தொடு உணர்வுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. அங்கே வேறு மேட்ரு. ஸோ அப்போ அங்கே இருக்கவங்க இங்கே தொடு உணர்வை உண்டாக்க முடியாது. ஏன்னா நமக்கு ஃபிசிக்கல் ஃபார்ம் இருக்குது, அவங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபார்ம் இல்லை. அப்போ அவங்க பண்ண முடிஞ்ச ஆக்சஸ் என்னன்னா பிரெயின், அதாவது பிரெயின் வேவ்ஸ். அந்த அந்த பிரெயின் வேவ்ஸ் இருக்குல்ல, அதில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் தானே, அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவை அவங்க ஒரு சில ஆக்சஸ் பண்ணி நமக்கு மெசேஜாக கொடுப்பாங்க. அதனால தான் ப்ராப்பரான மெசேஜ் கொடுக்க முடியல. அவங்களுக்கு தெரிஞ்சு. இப்போ எனக்கு ஒரு விஷயத்த ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண தெரியுது அப்படின்னா நான் என்னோட சந்ததியினருக்கு ரொம்ப கிளியராக சொல்லிக் கொடுப்பேன். ஏன்னா இந்த இடத்துல இவன் மைண்டு இவ்வளோதான்டா, நம்ம லைன்லிஸ் தானே, இப்படி சொன்னால் அவனை புரிஞ்சு பண்ணான்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்லிட்டு போயிடுவேன். ஆனால் ஒரு சில ஆன்சிஸ்டர் வந்து இந்த விஷயத்தில் தேர்ச்சி பெற்றிருக்க மாட்டாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய புரிதலை இவனோட புரிதலோட மெர்ஜ் பண்ணுறது தான் ரொம்ப சங்கடமாக இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா கஷ்டம். இதனால தான் அவங்க சொல்லக்கூடிய மெசேஜும் அவங்க பேசக்கூடிய விஷயங்களும் ட்ரீம்ஸும் நம்ம உணர்வுகளும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியல. ஆனால் நம்ம தொடர்ந்து தொன்று இந்த மாதிரி விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டே வந்தோம், லைனேஜை பாதுகாத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த மெசேஜ் புரியும். தாத்தாவோட குணங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உனக்கு வர மெசேஜ் தாத்தா தான் கொடுக்குறாரா அப்படின்றது புரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி தான் இப்போ நாளைக்கு நான் என் சந்ததிகளுக்கு கொடுக்குற மெசேஜ்லாம் இவங்கெல்லாம் எப்படி ஒரு வாயின்னு தெரியும், நம்ம யாருன்னு தெரியும். இப்போ நமக்கு வரதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாதா? ஸோ இப்போ அவனுங்கள்ட்ட எப்படி போய் சொருகுனா அவங்களுக்கு புரியுன்றதை புரிஞ்சுக்கிட்டு அப்படி சொருகிடலாம். ஆனால் விஷயம் என்னென்னா அவன் முதல் டார்க்கில் உட்காரணும். ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு தான் இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சந்ததியாக அதை பழக்கி விடுங்க. டார்க் ரூம் மெடிடேஷனை பழக்கி விடுங்க. அப்போ நம்ம எங்கே போனாலும்
எங்க டைம்ன்றது ஒன்று கிடையவே கிடையாது. நம்ம ஃபிசிக்கல் ஃபார்மில் மட்டும் தான் டைம் இருக்குது. பட் பிரபஞ்சத்தில் டைம் கிடையாது. ஸோ இதெல்லாம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். பட் எங்கே போனாலும் இன்னும் 100 150 தலைமுறை இருந்தாலும் அந்த தலைமுறைகிட்டே ஆக்சஸ் பண்ண முடியும். இன்னும் 150 தலைமுறை முன்னாடி போனாலும் போக முடியும். இது ஒரு வீடியோ ரிவைண்ட் பாஸ் ஃபார்வர்டு இதெல்லாம் பண்ண முடியும். ஸோ அதை பண்ணுற அளவுக்கு ஆக்சஸ் போகும்போது தான் அடுத்தடுத்த பரிணாமத்துக்கு போகிறதுன்னு அர்த்தம். அடுத்தடுத்த பரிணாமத்துக்கு போக போக இந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியும். அங்கும் இதே மாதிரி தான். 3க்கும் 4க்கும் இருக்க ஒரு உறவு இருக்குல்ல, அதே மாதிரி தான் 3க்கும் 5th 6க்கும். 5th இருந்து பார்க்கும்போது 4th 3rd பார்க்க முடியும். 3rd இருந்து பார்க்கும்போது 2D 1D தான் பார்க்க முடியும். ஒரு சில நம்ம மாதிரி குவாண்டம் பார்க்குறோம்ல, குவாண்டம் தேரி அது மாதிரி தான் பார்க்க முடியும். பட் 4th இருக்கவங்க நம்மளை நோண்ட முடியும். 5th இருக்கவங்க 4th 3rd நோண்ட முடியும். 6th இருக்கவங்க 5th 6th அப்படின்னு தோண்ட முடியும். 14 இருக்கவன் ஒட்டு மொத்தத்தையும் நோண்ட முடியும். ஆனால் 3rd இருக்குல்ல, 3rd ஃபுல் ஆக்சஸ் பண்ண முடியாது. புரியுதா உங்களுக்கு? 14லேருந்து 13க்கு சொல்லணும். 13லேருந்து எப்படி உணர்ந்து 13 இருக்க உணர்ந்துட்டான் அப்படின்னா அவனுக்கு கீழே இருக்கிறது சொல்லணும். அப்படி இந்த மெசேஜ் பாஸ் ஆகிட்டு வரக்குள்ளே நம்ம வாழ்க்கையே அழிஞ்சு போயிடும். அப்படியே பாஸ் ஆகி அந்த மெசேஜ் வந்தாலும் அதை புரிஞ்சுக்கிற பக்குவம் நமக்கு இருக்காது. ஏன்னா நம்ம டப்பு காசு பணம் துட்டு மணின்னு ஓடிக்கிட்டு இருப்போம். ஸோ உங்களுக்கு புரியுதா? மனிதனுடைய வாழ்க்கை எவ்வளோ அமைதியாக அழகாக காட்டில் இருந்துச்சு. நாகரிக வளர்ச்சி எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னு தெரியுதா? சிந்திக்க விடாமல் உங்களை ஓட விட்டதுக்கான காரணம் என்ன தெரியுதா? உங்கள் மூளை ஒருநிலைப்பட்டுருச்சுன்னா அங்கேருந்து வர மெசேஜ் ஃபுல்லாக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும், ரிசீவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு வர அச்சுறுத்தலுக்கு அனைத்துக்கும் தற்காப்பு பண்ண முடியும், தப்பிக்க முடியும். இது நடந்துடவே கூடாதுன்றதுக்காக தான் நாகரிக வளர்ச்சி. எங்கே போனாலும் நிற்க போகிறது இங்கே தான். ஸோ இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல தேடல் ஆரம்பிங்க. தேடல் ஆரம்பிக்கும் போது ஒரு பேஸ்மெண்ட் தான் இந்த இருள் பயிற்சின்றது. உங்கள் மூளையை உங்கள் வேவ் பக்கம் கொண்டு போகிறது. பல டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும், பல தங்குதடை இல்லாத ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கும். 1008 எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கும். அந்த எண்ணங்கள்லாம் தள்ளி விட்டுட்டு உங்களுக்கு என்னென்ன எண்ணங்கள் தேவையோ அதை ஃபில்டர் பண்ணி அதை ஒரு கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி கொண்டு போகிறதுக்கு பேர் தான் இந்த டார்க் ரூம் மெடிடேஷன். ஃபோக்கஸ்டாக போகிறதுக்கான வேலை. நம்மளுடைய எண்ணமும் நோக்கமும் தேடி பயணிக்கிறதுக்கு ஒரு பாதையை கொடுக்கணும் அப்படின்னா டார்க் தான் கொடுப்போம். ஸோ டெத்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது பயப்படக்கூடிய விஷயம் கிடையாது. நம்ம இங்கேருந்து விடுதலை ஆகக்கூடிய விஷயம். ஆனால் விடுதலை ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பாஸை வாங்கிடணும். தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. விடுதலை ஆகிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு தவறான முடிவுகளும் தவறான முட்டாள்தனமான நான் சொல்கிறேன்னு புரியும் நினைக்கிறேன். அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஒரே ஒரு விஷயந்தான், நாம் இங்கே இருக்க வரைக்கும் எனக்கு 99 வயசு வரைக்கும் இருக்குன்னா 99 வருஷம் இருக்கணும். எனக்கு புரியல அதெல்லாம் பண்ணக்கூடாது. 99 வயசுனா அதுதான் விதினா அந்த விதி வரைக்கும் இருக்கணும். 15 வயசு தான் 15 வயசு தான் இருக்கணும். இது மாதிரி அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நம்ம இருக்கணும். ஸோ இது மிஸ் ஆகும் போது தான் பிரச்சனைகளுக்கு உண்டாக ஆரம்பிக்குது, பல காரியங்களை செய்ய முடியாமல் இருக்குது. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. 99 வயசு வரைக்கும் நீங்கள் வாழ போகிறீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு 10 வயசு அப்படின்னா தயவு செய்து அந்த 99 வயசு வரைக்கும் வரக்குள்ளேயும் அந்த பாஸில் எவ்வளோக்கு எவ்வளோ கிரேட்ஸ் எடுக்க முடியுமோ பாருங்கள். பிரபஞ்சத்தை பற்றியும் ஞானத்தை பற்றியும் புரிதலை பற்றியும் நிறைய கற்றுக்கிட்டே இருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ இந்த 3rd டைமென்ஷன்லேருந்து உங்களுக்கு நிறையா நாலேஜை கெயின் பண்ணிக்க முடியுமோ பண்ணிக்கோங்க. 3rd விட்டு வெளியே போயிட்டீங்கன்னா பாஸ் வேணும், பாஸ் இல்லைன்னா உள்ளே விட மாட்டாங்க. பாஸ் வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா அடுத்த லெவலில் போகும்போது அப்கிரேட் ஆகணும். ஸோ இப்படி ஒவ்வொரு லெவல்லையும் படிப்பு நீங்கள் போய் காலேஜ் படிச்சுட்டு வந்து அதில் சம்பாதிக்கிறீங்களா, அந்த படிப்பு கிடையாது. இங்கே படிப்பு வாழ்க்கையின் படிப்பு, மனிதனின் படிப்பு, தத்துவத்துவம் படிப்பு, பிரபஞ்சத்தின் ஞானத்தின் படிப்பு, நாம் யாருன்றத படிப்பு, எங்கே போகணுன்றது படிப்பு. ஸோ இதுதான் உண்மையான படிப்பு. அந்த படிப்பை தேடுங்க. மரணம்ன்றது விடுதலையாக இருக்கும். இல்லைன்னா மரணம்ன்றது கொடிய ஒரு அச்சுறுத்தலான ஒன்றா இருக்கும். மரணத்தை பற்றி ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கதிர் 3.1 சேனல் இருக்குது. அதில் 700க்கு ஒரு மெம்பர்ஷிப் சேனல் வீடியோ போட்டிருக்கோம். நிறைய வீடியோஸ் இருக்கும். ஸோ அதை போய் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நிறையா கிடைக்கும், எனக்கு இன்கமும் கிடைக்கும். ஸோ இதுதான் அஃபிஷியலாக நான் சொல்லக்கூடிய விஷயம். ஸோ கீழே நான் லிங்க் கொடுத்துருப்பேன், மெம்பர்ஷிப் ஒன்லின்னு சொல்லி வீடியோ லிங்க் கொடுத்துருப்போம். அது நிறைய கேட்டகரி போட்டிருப்பேன். பட் மோஸ்ட்லி அதிக வீடியோ இருக்கிறது 799 தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்துக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். Who is this guy?